உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்றைக்கி என்ன ஒரு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கல, ஒரு மை வகையானதே பார்க்கலாம் வாங்க. அந்த மை என்னத்துக்கெல்லாம் பயன்படுது, அதனுடைய பயன் என்ன, அதனுடைய இது என்னன்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு அஷ்டகர்மங்கள் வகையான ஒரு மை. என்ன மை அப்படின்னாக்கல வித்வேஷனம் மை. இந்த வித்வேஷன மையை வந்து எப்படி ரெடி பண்ணும், அதுக்கு என்னென்ன மூலிகைலாம் சேர்த்தணுன்றது விரிவாக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஒரு புது பானை வாங்கி நல்ல மூலிகை 15 வகையான மூலிகை, அதாவது 15 வகையான மூலிகைலாம் அதுக்குள்ளே போட்டு எடுத்து கருக்கி நல்லா இந்த மாதிரி தான் கறிக்கணும். நல்லா கறிக்கி இந்த மாதிரி பொடி செஞ்சுக்கணும். பொடி செஞ்சு நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். ஜலிச்சு பாருங்கள், நான் இந்த டப்பாக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா இப்போ பொடிச்சு இதில் போட்டுக்கணும். பொடிச்சு போட்டு அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன சேர்த்தணும் அப்படின்னாக்குல, வேப்ப எண்ணெய், அப்புறமா புங்காய் எண்ணெய், இந்த 2 வகையான எண்ணெயும் போட்டு செய்யணும். அதுக்கப்புறமா வாசனை திரவிகள் இந்த கஸ்தூரி, கோரஜன, புனுங்கு, ஜவ்வாது, அரகஜா இதெல்லாமே போட்டு பயன்படுத்தணும். இதுக்கு வந்து இந்த எண்ணெயெல்லாம் போட்டு எடுத்து பயன்படுத்தி மை போல் நல்லா அரைச்சி 2 ஜாமம் இல்லை 3 ஜாமம் வரை நல்லா அரைக்கணும். நல்ல மை போல் அரைச்சி பயன்படுத்தணும். இதோட இதை எப்படி எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கல, வித்வேஷன மை. இது வித்வேஷன மைனாக்குல இந்த தகாத உறவுகளை பிரிக்கலாம். அதாவது தகாத உறவு, இந்த கணவன் மனைவி, இது சில பேர் வந்து தகாத உறவு வச்சுருக்காங்க அப்படின்னாக்கல, கண்டிப்பாக இந்த மையை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தடவுனாவோ இல்லை அவங்க மேலே பூசிட்டு வந்துட்டாலவோ அவங்க கண்டிப்பாக புரிஞ்சிருவாங்க. இல்லாத அவங்க 2 பேர் வாழ்கிற இடத்துல வீட்டுக்குள்ளே போய் வச்சுட்டு இந்த மையை வந்து அவங்க துணியிலோ இல்லை அவங்க வீட்டு வாசப்படியோ இல்லை வாசக்காலிலோ ஏதாவது ஒரு இடத்துல இது தடவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நாளுக்கு நாள் சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு. வித்வேஷன மையை வந்து இந்த மையை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. அனைத்து ஒன்றுமே கருமுறை கிடையாது. அனைத்துமே மூலிகை முறையில் தான் வச்சு இது பயன்படுத்தியிருக்கோம். கருமுறையை வந்து நம்ம எந்த இதில் செய்கிறதில்ல. அதாவது மூலிகை முறையில் தான் நம்ம எடுத்து வச்சு பயன்படுத்துகிறோம். மூலிகை வச்சு பயன்படுத்துங்க. மூலிகை வச்சு எடுத்து பயன்படுத்துங்க. கருமுறையில் வந்து பயன்படுத்தாதீங்க. கருமுறையில் பண்ணுறது வந்து பெரிய பாவம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருமுறை அவாய்ட் பண்ணிவிட்டு மூலிகை முறையில் எல்லாருமே எடுத்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மையை வச்சு இந்த வாடகை வீட்டில் இருக்காங்க, ரொம்ப நாள் இருக்காங்க, வாடகை கொடுக்குறதில்ல, பணம் கேட்டால் கொடுக்குறதில்லன்றவங்களுக்கெல்லாம் இது எல்லாம் எடுத்துன்னு போய் வீட்டுக்குள்ளே மையை எடுத்துன்னு போய் தடவிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் சண்டை சச்சரவு வந்து பண இழப்பீடு வந்து அதுக்கப்புறம் அவங்க வீடு காலி பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பயன்படுத்தலாம். இது தகாத உறவு பயன்படுத்தலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதிரி ரொம்ப நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதிரி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணணும், அவங்க போகிற வழியில், அவங்க நடக்கிற வழியிலோ ஒரு உச்சிஷ்ட கணபதி வேண்டாம், காளி, வாராகி, பைரவர், முனிவர், கருப்புசாமி, இந்த மாதிரி உக்கரமான தெய்வத்தோடைய சக்கரம் எழுதி இந்த மையை எடுத்து பயன்படுத்தி எதிரியோட காலடி மண்ணோ ஏதோ ஒன்று எடுத்து போட்டு ஒரு தாயத்தில் பண்ணி அதை எடுத்துன்னு அவர் நடக்கிற பாதையில் எடுத்துன்னு போய் இது பொச்சிட்டு வந்து அவர் அந்த கால் அது பட்டாலோ அவன் வந்து நம்ம பக்கம் வராமல் அவன் பாட்டுக்கு நம்மளை விட்டு விளங்கிடுவான். நம்மளை கண்டாலே அவனுக்கு ஆகாது. அதுக்கப்புறம் நம்மளை விளங்கி போயிடுவாங்க. அதுக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நமக்கு அதுதான் ஒரு வித்வேஷனம் உண்டான ஒரு மை. இதை வச்சு நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். நான் நிறைய விஷயம் சொன்னாக்கில் தவறான முறையில் வந்து பயன்படுத்திடுவாங்கன்றனால நான் சில விஷயம் எல்லாமே மறைச்சிருக்கேன். நல்லது விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னாங்களே கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை எப்படி பிரயோகம் பண்ணணும், அது என்ன வழிமுறைன்றது நான் சொல்கிறேன். அதை எடுத்து பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு என்னென்ன மூலிகை சேர்த்து எப்படி மையை அரைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். மை பாருங்கள், இது மாதிரி பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி மாதிரி பண்ணி வச்சு நான் சொல்லியிருக்க முன்னே இந்த அதாவது வாசனை திரவிகள் எல்லாமே சேர்த்து போட்டு வேப்ப எண்ணெய் அப்புறமா புங்காய் எண்ணெய், இந்த 2 எண்ணெயுமே சேர்த்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு 100 பலன் கிடைக்கும். அற்புதமாக வேலை செய்யும். இது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். எள்ளெண்ணையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். எள்ளெண்ணெய், புங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய், இது எல்லா வகையும் போட்டு அந்த கோரசனை, புணுங்கு, கஸ்தூரி எல்லாமே போட்டுட்டோம். பாருங்கள், தான் போட்டதெல்லாம் இதில் இருக்குது. இந்த மாதிரி தான் அரிக்கணும். எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அரிக்கணும். இந்த மாதிரி நல்லா அரிக்கணும். நல்லா அரைச்சி பின்னாடி எடுத்து பயன்படுத்தோம்னா கண்டிப்பாக 100க்கு 100 நல்ல பலனே கிடைக்கும். பாருங்கள், இப்படி தான் மை உருவாயிருக்கு. பாருங்கள், இப்படி இருக்கும் தெரியணும். மை இதுதான் மை. அப்படி நம்மக்கிட்ட அப்படி பக்காவாக இருக்கணும். அந்த மாதிரி பக்குவமாக அரைக்கணும். நல்லா அரைச்சி நல்லா பக்குவத்துக்கு வரணும். பாருங்கள்,
மையை இந்த மாதிரி தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சோம்னா பக்காவாக சொல்கிற பேச்சு நல்லா கேட்கும் மை. அதனால் இந்த மையை உஷாராக எடுத்து பயன்படுத்தணும். இதை யாருமே எடுத்து தவறான வழியில் எடுத்து பயன்படுத்திடக்கூடாது சொல்கிறேன். அதனால் நல்ல முறையில் எடுத்து பயன்படுத்துங்க. இப்படி தான் மையை அரைக்கிறது பாருங்க. இதுதான் மைய அரைக்கணும். இந்த முறையில் மைய அரைச்சாக்குள்ள நல்லா பக்காவாக வேலை செய்யும். மையெல்லாம் பக்காவாக வேலை செய்யும்.